அதே போன்று அல்லாஹ் தஆலா தான் நாஃபிஉ லார். அவனுடைய சிபத்துகள்ல இப்படி ஒரு பேர் நாஃபிஉ, பிரயோஜனம் தருகின்றவன், பலன் தருகின்றவன், லார் இடையூறு தருகின்றவன் அப்படின்னு ரெண்டு பேர் அவனுக்கு இருக்கு. 99 பேர்ல ரெண்டு பேர் இருக்கு. பலன் தருகின்றவன், இடையூறு துன்பம் தருகின்றவன். பலன் தருவதும் அவன்தான், துன்பம் தருவதும் அவன்தான் என்று நம்பிக்கை வர வேண்டும். எனக்கு நோயை கொடுப்பதும் அவன்தான், நோயை சுகப்படுத்துவதும் அவன்தான். எனக்கு லாபத்தை கொடுப்பதும் அவன்தான், நஷ்டத்தை கொடுப்பதும் அவன்தான். ரெண்டுமே அவன் தான் உண்டாக்குறான். ஒருத்தர் இப்படி நம்புறார், லாபத்தை தருவது இன்ன மனிதர், நஷ்டத்தை தருவது இன்ன மனிதர். லாபத்தை தருவது இன்ன நிலை, இன்ன காலம், இன்ன முறை. நஷ்டத்தை தருவது இன்ன முறை, இன்ன காலம் என்று ஒரு மனிதர் நம்பினால் அவர் அல்லாஹ் தஆலாவுடைய அந்த சிஃபத்துல இணை வைத்து விட்டார். தஸர்ருஃபாத், அஷ்ஷிர்கு ஃபித் தஸர்ருஃபாத் அப்படின்னு சொல்லப்படும். முதல்ல சொன்னா அஷ்ஷிர்கு ஃபில் இல்ம், அஷ்ஷிர்கு ஃபி ஸாத், அல்லாஹ்வுடைய ஸாத்திலே இணை வைப்பது. அஷ்ஷிர்கு ஃபி சிஃபாத், சிஃபத்துகளிலே இணை வைப்பது. அஷ்ஷிர்கு ஃபில் இல்ம், அல்லாஹ்வுடைய இல்மிலே இணை வைப்பது. அஷ்ஷிர்கு ஃபி தஸர்ருஃபாத், மாறுபட்ட நிலைகள் உண்டாவது என்பதிலே ஷிர்க் வைப்பது. மாறுபட்ட நிலைகள் அனைத்தும் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடியவை, அல்லாஹ்வினால் ஏற்படக்கூடியவை. இது யாராவது ஒரு மனிதனால் ஏற்படுகின்றது, ஒரு பெரிய மனிதனால் ஏற்படுகின்றது, ஒரு நபியினால் ஏற்படுகின்றது என்று நம்பினால் அதிலே அவர் இணை வைத்து விட்டார் என்பதாக பொருளாகும். அதே போன்ற இபாதத்திலே, வணக்கத்திலே அஷ்ஷிர்கு ஃபில் இபாதத், இபாதத்துகளிலே இணை வைப்பது அதுவும் கூடாது. அதான் பெரிய குற்றமாச்சு. இபாதத்துகளிலே இணை வைப்பது. அல்லாஹ் தஆலாவுக்கு இப்ப நம்ம தொழுகிறோம், தொழுகையில 4 விதமான அம்சங்கள் இருக்கின்றன. கையை கட்டி நிக்கிறது நிலை கியாம், இரண்டாவது ருக்கு, மூன்றாவது சுஜூத், நாலாவது கஅதா இருப்பு. 4 நிலைகள். இப்ப தொழுகையிலே எப்படி இந்த 4 நிலைகள் இருக்கின்றோமோ அதே போன்று ஒரு மனிதருக்கு முன்னால் நான் அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கிறத போல மரியாதை அப்படி கையை கட்டி ஒரு மனிதர் முன்னால் நிக்கிறேன். ஆனா நினைப்பு எப்படி இருக்கு? சும்மா நின்றா பரவாயில்ல, மரியாதைக்க வேண்டியது வேற விஷயம். நினைப்பு எப்படி இருக்குன்னா, என்னுடைய நியத்து எப்படி இருக்குன்னு கேட்டா அல்லாஹ்வுக்கு முன்னால் நிக்கிறத போல நான் நிற்பேன். அவரு கூட அப்படி சொல்லி தர்றாரு, நீங்க ஒரு ஷேக்குக்கு முன்னால் நிக்கிறதா இருந்தா அல்லாஹ்வுக்கு முன்னால எப்படி கை கட்டி நிக்கிறீங்களோ அதே போன்று நிக்கணும். ஆடக்கூடாது, அசையக்கூடாது, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அந்த ஷேக் முன்னால இவர் அப்படி நிக்கிறார் என்று சொன்னால் இப்ப இபாதத்துல இணை வைத்து விட்டார், ஷிர்க் வைத்துட்டார். ஏன்னா அந்த நிலை சும்மா நின்றா பரவாயில்ல, அது வேற விஷயம். அதெல்லாம் வந்து குற்றமாகாது. அது நிக்கத்தானே வேணும். ஒருத்தருக்கு முன்னால போய் மரியாதை நிக்கிறது அது வேற விஷயம். அது தௌலீம், மரியாதை செலுத்துது. வணக்கம் என்ற முறையில அல்லாஹ்வுக்கு முன்னாலே எப்படி கையை கட்டி கிபிலாவின் பக்கம் திரும்பி நிக்கிறோமோ அதே போல கிபிலாவின் பக்கம் திரும்பாவிட்டாலும் கூட இவர் முன்னால நின்றா அந்த பக்கம் போய் கிழக்க திரும்பி நிக்கிறாருன்னு வச்சுங்க. ஆனா நியத்து என்ன? அல்லாஹ்வுக்கு முன்னால் நிக்கிறத போல நான் நிக்கிறேன் அப்படின்னு நினைச்சாருன்னா ஷிர்க். ஷிர்க், இந்த ஷிர்க்கை மன்னிக்கவே மாட்டான் அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா.